டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். இறந்தவர்களை மீண்டும் உயிரிடம் மீட்பதற்கான முதற்கட்ட வெற்றி ஆய்வாளர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பொதுவாகவே ஒருவர் இறந்துவிட்டார், அவரை உயிருடன் கொண்டு வரலாமா என்ற கேள்விக்கு பலரிடமும் பதில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அது ஒரு சாத்தியமற்ற விடயமாகும். ஒருவர் இறந்துவிட்டால் அதன் பிறகு அவர் உயிருடன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே குறைவாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் இறந்த ஒருவரை உயிருடன் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ள முதல் கட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்களினை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும், ஒருவர் இறந்துவிட்டார், அவரை உயிருடன் கொண்டு வருவது என்பது யாராலும் ஒரு சாத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்தில் ஆய்வாளர்கள் அவ்வாறு இறந்த ஒருவரை உயிருடன் கொண்டு வருவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதன் மூலம் அதிலிருந்து முதல் கட்ட வெற்றியினை பெற்றுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். இறந்தவரை மீண்டும் உயிருடன் கொண்டு வருவதற்கான புதிய வழிமுறையை சீனாவில் உள்ள புடோன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டு அதில் முதல் கட்ட வெற்றியையும் பெற்றுள்ளனர். அந்த வகையில் ஒருவர் இறந்துவிட்டால் அவரை உயிர்ப்பிப்பதற்காக பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தாலும் அது ஒரு சாத்தியமற்ற விடயமாகவே மாறிவிட்டது. தற்பொழுது புடோன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இறந்து ஒருவரை உயிருடன் மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைந்துள்ளமை என்பது அனைவராலும் பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற நிலையில் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இவ்வாறான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதில் தோல்வியடைவதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய மூளையை பாதுகாப்பது என்பதுதான் சாத்தியமற்ற ஒரு விடயமாக இருந்து வந்தது. ஆனால் அந்த வகையில் சீனாவில் உள்ள புடோன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அண்மையில் புதிதாக உருவாக்கப்பட்ட கிரையோஜெனிக் உறைவிப்பான் அமைப்பு இறந்தவரை மீண்டும் உயிர்ப்பிக்கும் புதிய நம்பிக்கைக்குரிய வழியையும் வகுத்துள்ளது. சீனாவின் புடோன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கிரையோஜெனிக் என்று சொல்லப்படுகின்ற உறைவிப்பான் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இந்த உறைவிப்பானானது மிகவும் குறைந்த வெப்பநிலையில் மூளை திசுக்களை உறைய வைப்பதுடன் அதனை மீட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு செல்ல உதவுகின்றதாகவும், இதற்கு மெடி என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். மெடி என்று பெயரிடப்பட்ட இந்த மருந்தை உறைவிப்பானிலிருந்து வெளியே எடுத்த பிறகு மூளையின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படாமல் முன்பு போல அனைத்து செயற்பாடுகளும் நடந்ததாக இந்த ஆராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய பேராசிரியர் திசங் சோ கூறியுள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இறந்த ஒருவரின் அனைத்து உறுப்புகளையும் குறைந்த வெப்பநிலையில் கிரையோஜெனிக் என்று சொல்லப்படுகின்ற உறைவிப்பானில் வைப்பதன் மூலம் பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைக்க முடியும் என்றும், எனினும் மூளையில் 80% நீர் இருப்பதினால் அதனை பாதுகாக்க முடிவதற்கான வாய்ப்புகள் அமையவில்லை என்றும், மூளை சாதாரண உடல் உறைவிப்பான்களில் பாதுகாக்கப்பட்டால் மூளை திசுக்களில் உள்ள நீர் உறைந்து நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தும். வெப்பநிலை இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது மூளையானது தன்னுடைய ஆரம்ப செயற்பாடுகளை செய்வதற்காக ஒரு சிறந்த கிரையோஜெனிக் உறைவிப்பான் தேவைப்பட்டுள்ளதாகவும், இதனையே தற்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த வகையான உறைவிப்பானை கண்டுபிடிப்பதற்காக ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறுபட்ட ரசாயன பொருட்களை பயன்படுத்தியுள்ளதாகவும், முக்கியம் வகிக்கின்ற ரசாயனங்களை இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இதற்கு மெடி என்று பெயரிடப்பட்டுள்ளதை அடுத்து இது மூளையை பாதுகாப்பதற்கான ஒரு உறைவிப்பான் என்றும் அதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் ஒருவர் இறந்துவிட்டால் அவரை உயிருடன் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கைக்கு பலம் சேர்த்துள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரியப்படுத்தியதை அடுத்து இதனூடாக தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறியுள்ளனர். எனினும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் மனித உறுப்புகளில் இதயத்திற்கு அடுத்ததாக முக்கியத்துவம் வகிக்கின்ற ஒன்று என்றால் மூளை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஒருவருடைய செயற்பாடு அனைத்து உணர்ச்சிகளும் மூளைக்கு தான் முதற்கட்டமாக செல்கின்றது. இதய துடிப்பு நின்றுவிட்டால் உயிர் நின்றுவிடும், ஆனால் மூளையில் செயலிழந்தால் அனைத்து செயற்பாடுகளும் நின்றுவிடும் என்றுதான் கூறுகின்றார்கள். இறந்த ஒருவருடைய மூளையை பாதுகாப்பது என்பதுதான் சாத்தியமற்ற விடயமாக இருந்து வந்த வகையில் தற்பொழுது பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வந்தாலும் தற்பொழுது மூளையை பாதுகாப்பதற்காக ஒரு உறைவிப்பான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது பெருமைப்படக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற நிலையில் இவ்வாறான ஆராய்ச்சிகளை மேலும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.